வாங்க நம்ம மேக்கப்குள்ளே போகலாம். மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னோட 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஐஸை நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட ஒயிட்டில் நான் லென்சஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்லோவாக பார்க்க சொல்லி லென்ஸு கரெக்டான ப்ளேஸில் ப்ளேஸ் ஆகிடும். நீங்களுமே அந்த மாதிரி டிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஹெல்த் அண்ட் க்ளோவோட வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எக்ஸஸ் ஆயில், டர்ட்ஸ் இது எல்லாமே இதில் ரிமூவ் ஆகிடும். ஆல்ரெடி இவங்க எஸ்டர்டே வந்து மேக்கப் போயிட்டு வந்திருக்காங்க. அதில் ஃபவுண்டேஷன், எக்ஸஸ் ஆயில், டர்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணுறேன். கண்ணில் வச்சுருக்க காஜல், மவுத் கிட்ட இருக்கிற அந்த டர்ட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஆல்ரெடி அவங்க மேக்கப் போயிட்டு வந்ததுனால யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக வருது. கண்ணில் மஸ்காரா இது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஃபேன் காமிக்கிறேன். என்னோட ஆலியா பிரைடல் அகாடமியில் 1 மந்த் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோங்க. நீங்கள் இதில் பார்க்குறதுமே நீங்கள் அகாடமியில் நேரில் வந்துமே நீங்கள் கற்றுக்கலாம். ஒன்றும் அதிகமாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். டோனர் யூஸ் பண்ணுறேன். டோனர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகிறதுக்காக நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது. அவங்களோட ஸ்கின் டோன் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது. அதனால டோனர் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். டோனர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்குது. நம்மளோட போர்ஸுமே மினிமலைஸ் ஆகுது. நல்லாவே நான் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 மந்த் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அதிகமாகவே கிடைக்குங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சியோட மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய மாடல் ஸ்கின் ப்ரெப் பண்ணல. அதனால் ஸ்கின்னில் இருக்கிற ஓப்பன் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளாக தெரியுது. இது கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாவே ஹைட்ரேட் ஆகும். நான் எப்போவுமே வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு மாய்ஸ்சரைஸ் எப்போவுமே ப்ரஷில் யூஸ் பண்ணுறது பிடிக்காதுங்க. நான் எப்போவுமே என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நான் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணுவேன். நல்லாவே ஸ்கின்குள்ளே போகிறதுக்காகவே நான் ஒரு ஃபிங்கர் வச்சோ உங்களுக்கு என்ன மாதிரி வாட்டமாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் என்னோடய ஃபேவரட். வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நல்லா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் பிக்மெண்ட் இருக்குது, டார்க் சர்க்கிள் இருக்குது, நல்ல ஐஸ் உள்ளே போன மாதிரி ஐஸ் இருக்குது. ஓகேங்களா, வாய்க்கிட்ட மங்கி மவுத் மாதிரி டார்க் சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம இப்போது கவர் பண்ண போகிறோம். இப்போது வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போகலாம். நம்மளோட 1 மந்த் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸ் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் மேக்கப் மட்டும் இல்லைங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்பில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கணுங்க. நீங்கள் மேக்கப்புக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே ப்ராடக்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மேக்கப் கேக்கி ஆகும், மேக்கப் உடையும், சிரிச்சாங்கன்னா நல்லா ஸ்மைல் லைன் விழும். இது எல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்காக டைம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட சிடிஎம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களோட சிடிஎம் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா டைம் எடுத்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டெப்புக்கு நடுவில் கொஞ்சம் நீங்கள் நல்லா கேப் விட்டுட்டே நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் அந்த நீங்களே ஸ்கின் டச் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ரொம்பவே ஈரமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் போகாமல் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். உங்களோட மேக்கப்பில் சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து ஆல் ஸ்கின் டைப் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரைமருமே நான் கையால் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஒரு ஃபிங்கர் வச்சு நான் என்னோட ப்ரைமரை யூஸ் பண்ணுறேன். இது க்ரீம் பேஸ் ப்ரைமர், என்னோட ஃபேவரட் ப்ரைமருங்க. எல்லா ஸ்கின்னுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஆல் ஸ்கின் டைப் நீங்கள் நிறைய சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே ஹைட்ரேட்டுமே ஆகும். நம்ம கீழே போட்டிருக்க மாய்ஸ்சரைசருக்குமே ப்ரைமருக்குமே நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? 2 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு அகெயின் நீங்கள் ப்ரைமரை யூஸ் பண்ணி சர்க்கிள் மூமெண்ட்லேயே நான் அதை யூஸ் பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின்குள்ளே நல்லா உள்ளே போகும். அதனால் உங்களுக்கு இன்னும் மேக்கப்பில் க்ளோ இன்னும் அதிகமாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் நெக், இயர்ஸ், பேக் நெக் இது எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே நெக் அண்ட் பேக் நெக், இயர்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிப்பேன். மேக்கப்பில் அது ரொம்ப முக்கியம், ஃபேஸ் மட்டும் இல்லை. ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் கேப் விடுங்க கொஞ்சம் ட்ரை ஆகுறதுக்காக. சென்னையில் 1 மந்த் ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர் கிளாஸ் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 1 மந்த் ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர் கிளாஸில் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸுமே அதிகமாகவே இருக்குங்க. இதில் மேக்கப் மட்டும் இல்லை, ஹேர் டூ எல்லாமே சேர்ந்து வரும். 10+ சாரீ ட்ராப்பிங், 20+ ஹேர் ஸ்டைலுமே நாங்கள் இதில் கவர் பண்ணுறோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின்ல போஸ் இருக்கிறதுனால நான் போஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நான் போஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். போஸ் நல்லாவே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களோட ஃபவுண்டேஷன் ஃப்ளாலெஸ்ஸாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் போஸ் ப்ரைமர். இது நீங்கள் சர்க்கிள் மூமெண்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஜஸ்ட் டேப் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு போஸ் இருக்கிற இடத்துல மட்டும். சின்ன இடத்துலையுமே நிறைய இருக்குது. ஜஸ்ட் நான் சர்க்கிள் மூமெண்ட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். மேக்கப்பில் சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸான சிடிஎம் ப்ராசஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களோட மேக்கப் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். நெக்ஸ்ட் நம்ம கலர் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது, மவுத்தை சுற்றி பிளாக் ஏரியா இருக்குது, நோஸில் பிளாக்னஸ் இருக்குது. இது எல்லாமே கவர் பண்ணுறோம். கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சர்க்கிள் ரொம்ப ப்ராப்ளம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப டார்க்குள்ளே போகலாம். இந்த டார்க் சர்க்கிள் வந்து மீடியமானதாக இருக்குது, அதனால நான் ஆரஞ்ச் ஸ்டோனுக்குள்ளேயே போகிறேன்.
அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப ஐஸ் உள்ளே போயிருக்கிறதுனால ஜஸ்ட் நான் லைட்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு நான் அதை சரி பண்ணுறேன். ப்ராடக்ட் அதிகமாக போய் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. கண்ணுக்கிட்டலாம் நம்மளுக்கு சுருக்கம் அதிகமாக வரும் இல்லைங்களா மேக்கப்பில், அதுக்காக ஜஸ்ட் நான் ஃபிங்கர்ஸ் வச்சு நான் சரி பண்ணுறேன். அண்ட் நோஸ் எட்ஜஸ், மவுத் ஏரியாலாம் நீங்கள் நார்மலாக பார்க்கும்போதே நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே அங்கே இருக்கிறது தான். ஓகேங்களா? இது எவ்வளோ ப்ராப்ளம் எப்போவுமே எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் லைட் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். மவுத், நோஸ் கிட்ட, ஐஸ்க்கு கீழே, இங்கே எல்லாமே. உங்களோட ஃபோர்ஹெட்டில் டெம்பிள் ஏரியா நீங்கள் எப்போவுமே கவர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அங்கே உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எப்போவுமே ஹைலைட் பண்ணிக்கிறது, கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோங்க. இவங்களோட ஸ்கின் டோனை ஈவன் டோன் கொண்டு வரதுக்காக நம்ம இப்போ கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலர் இவங்களோட ஸ்கின்லேருந்து ஒரு டோன் பிரைட்டராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கன்சீலரை நம்ம இப்போ கலர் கரெக்டர் பண்ணியிருக்கிற இடத்துல டைரெக்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் உங்களோட ஃபவுண்டேஷன் எப்போவுமே க்ரே அடிக்கும், அதை தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அந்த கலர் க்ரே அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். அவங்களோட ஸ்கின் டோன் கன்சீலரே நம்ம யூஸ் பண்ணி அந்த கலர் கரெக்ஷன் ஏரியாவில் நம்ம சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்க இடத்துல இப்போ அவங்களோட டோன் கன்சீலர் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்கின் கலரே வந்துருச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவங்களோட டார்க் சர்க்கிள் எதுவுமே இல்லாமல் ஈவன் டோனாக வந்துருச்சு. இந்த ஹாஃபுக்குமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜஸ்ட் நான் டேப் பண்ணுறேன். கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்க இடத்துல எல்லாமே நான் ஸ்கின் டோன் கன்சீலரை யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலர் யூஸ் பண்ணி கலர் டோனை கரெக்ஷனை நான் சரி பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கன்சீலர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப க்ரே ஆகாது, சீக்கிரமாக கருப்பாகாது. நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதான். ஓகேங்களா? கலர் கரெக்ஷனுக்கு மேலே டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபவுண்டேஷன் மூவ் ஆக ஆரம்பிக்கும், க்ரே ஆக ஆரம்பிக்குது, எல்லா ப்ராப்ளம்ஸுமே வரும். நம்ம கரெக்டான டோனில், கரெக்டான ஃபார்முலா, கரெக்டான டெக்னிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாது, பேட்சி ஆகாது. இப்போ நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில் அவங்களோட ஸ்கின் டோன், அவங்களோட சின் ஏரியாவில் இருக்கிற ஸ்கின் டோன் மாதிரியே அவங்களோட ஐஸ் ஏரியா எல்லாமே வந்துருச்சு. நீங்களே பாருங்கள், மங்கி மவுத் கிட்ட எல்லாமே நார்மல் அவங்களோட பிரைட் ஸ்கின் டோனாக மாதிரியே அவங்களோட ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் வரும், உங்களுக்கு பிளாக்னஸ் வராது. இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். எப்பவுமே நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் டோன்லேருந்து ஒரு ஸ்கின் டோன் டார்க்கராக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களோட ஒரு டோன் பிரைட்டராக காமிக்கிறதுக்காக.
கொஞ்சம் கண்ணுக்கிட்ட ரிங்கிள்ஸ் வர மாதிரி இருந்தது. அதை நான் கொஞ்சம் பிளெண்டர் வச்சு சரி பண்ணுறேன். என் ப்ராடக்ட் வந்து நிறைய கண்ணு ரிங்கிள்ஸில் வந்து டெபாசிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட மேக்கப் லைன்ஸ் விழ ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சரி பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் வேணுமோ நீங்கள் பேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஃப்ளாலெஸ்ஸாக பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் மேக்கப்பை நல்லாவே எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். நான் இப்போ ஃபாரெவர் 52ஓட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஹைட்ரேஷனுக்காக ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்கின் சிடிஎம் ப்ராசஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கேன்னு, அந்த மேக்கப் ப்ராசஸ் சிடிஎம் ப்ராசஸ் நம்மளோட ஸ்கின்ல நல்லா செட் ஆகுறதுக்காக நான் மேக்கப் ஃபிக்ஸரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மேக்கப் ஃபிக்ஸர் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது கேக்கி ஆகுது இல்லைங்களா, க்ரே ஆகுது இல்லைங்களா, ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் போது இந்த மேக்கப் ஃபிக்ஸரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்டெப்புக்கு நடுவில் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம இந்த மேக்கப் ஃபிக்ஸரை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் ரொம்ப ட்ரை ஆகுது, என்னோட மேக்கப் லைன்ஸ் விழுது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைவ்ல ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட மேக்கப் அகாடமியில் நான் லைவாக எடுக்கிற கிளாஸஸ் கைஸ். இது எந்த டிப்ஸுமே நாங்கள் கட் பண்ணல. உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பிரைடல் 1 month மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த லுக் நாங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதே தான் நானுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் அவங்க ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் நீங்கள் செக் பண்ணி வாங்கும்போது உங்களோட சின்னில் நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணி வாங்கிக்குங்க. ஜஸ்ட் நான் டாப்பிங் மெத்தடில் நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு. இப்போ அந்த ஒரு சைடு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்க ஒரு சைடு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அழகாக அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாம் ஹைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எப்போவுமே நீங்கள் லிப் மேலேயுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் லிப் மேலேயும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அழகாக லிப்ஸ்டிக்கை ட்ரா பண்ணலாம். இதுக்காக தான் நம்ம வந்து லிப் மேலேயும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண சொல்கிறோம். ஜஸ்ட் நான் டேப் பண்ணுறேன் ஃபவுண்டேஷனை, ப்ரஷில் அப்ளை பண்ணியிருக்க ஃபவுண்டேஷனை நான் ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். நான் மூவ் பண்ணல, டேப் பண்ணி ஃபவுண்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். பிளெண்டரோட எட்ஜஸ் வச்சு நீங்கள் கார்னர்ஸ் எல்லாமே இதை சரி பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட்ஸு பிளெண்டரில் வந்துடும். ஓகேங்களா? அதனால் லைன் விழாது உங்களுக்கு.
ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபுல் ஃபேஸும் நான் அப்ளை பண்ணிட்டேன், ட்ரை ஆகிட்டா அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணி வெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, டேப் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ராங்காக, அது நீங்கள் மாற்றிக்குங்க. அப்ளை பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து அதை டேப் பண்ணி உங்களோட நார்மல் இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா உங்களோட ஃபவுண்டேஷன் எல்லாமே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைமில் தான் உங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே உறிஞ்சி வர்றது, என்ன சொல்கிறது, லைன்ஸ் விழுது, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் பண்ணும்போதே உங்களோட பிளெண்டர்ஸை நீங்கள் வச்சு உங்களோட சாஃப்ட்னஸ் கொடுத்துக்கணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஃபேஸ் ட்ரை ஆக்கிடும். அதனால நான் ஒன் சைட் நான் எப்போவுமே அப்ளை பண்ணிவிட்டு நான் பிளெண்ட் கொடுத்துட்டு தான் நான் அதர் சைடே போவேன். அந்த மாதிரி நீங்களுமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப்பில் லைன் விழாது, மேக்கப்புமே லைன்ஸ் விழாது, கிராக்குமே ஆகாது. நான் ஓவர்லாப் பண்ணல. ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஃபவுண்டேஷன் நீங்கள் போடாதீங்க. ஒரே ஒரு லைன் மட்டும்தான், நான் ரொம்ப தின்னான லேயர் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். நோஸ், இயர்ஸ், ஃபுல் நெக், பேக் நெக் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆஃப்டர் மேக்கப் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். வெறும் நீங்கள் ஃபேஸ் மட்டும் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு 1 நிமிஷம் தான் ஆக போகுது. நெக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் டச் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நான் டேப் பண்ணிக்கிறேன். ஹேர் லைனில் இருக்கிற எக்ஸஸ் ப்ராடக்ட்டை மட்டும் நான் டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னோட 1 month ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸில் 8 லைவ் டெமோஸ், 20+ ஹேர் ஸ்டைல், 10+ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீ ட்ராப்பிங் இது எல்லாமே நம்ம 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறோங்க. மேக்கப் மட்டும் இல்லைங்க, நெயில் ஆர்ட், ஃப்ளார் மேக்கிங் இது எல்லாமே சேர்ந்து வருங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட மேக்கப் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நம்மளோட அகாடமி சென்னை போரூரில் இருக்குது. அகாடமியில் மேக்கப் மட்டும் இல்லைங்க, பியூட்டிஷியன் கிளாஸ் அண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. நீங்கள் கெரியர் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். கன்சீலர் ஹைலைட் பண்ணுற டூ ஃபேஸோட கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக எடுக்கலை, ஜஸ்ட் டாப்பிங் மெத்தடில் கண்ணுக்கிட்ட இருக்கிற ஹைலைட் பார்ட்டை நான் கன்சீல் பண்ணியிருக்கேன். ஃபுல் கவரேஜ் கன்சீலர் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட நோஸ் கண்ணுக்கிட்ட இருந்து இந்த நோஸ் எட்ஜஸ் வரைக்குமே நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். நோஸ் இவங்களுக்கு ஃபோர்ஹெட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஜஸ்ட் நான் அதுக்காக கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக ஃபோர்ஹெட்லேயுமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸை மூவ் பண்ண வைக்கல. உங்களுக்கே இப்போ நல்லா விசிபிள் ஆகும். அவங்களோட ஃபோர்ஹெட் பார்க்க இப்போ எவ்வளோ கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லையா? இதுக்காக தான் அவங்களோட ஃபோர்ஹெட்டில் நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். நோஸ், ஃபோர்ஹெட், கண்ணுக்கு கீழே, நம்மளோட சின் பார்ட்டில் க்ரீம் கன்சீலரால் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்.
லிப்புக்கு மேலேயும் நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிப் பெருசாக தெரிகிறதுக்காக, இவங்களோட ஃபேஸ் ரொம்ப கொஞ்சம் குட்டி ஃபேஸ், கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக நான் இங்கே எல்லாமே பண்ணியிருக்கேன். ஃபோர்ஹெட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃபோர்ஹெட் நல்லாவே பெருசாக இருக்குது. நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரிகிறதுக்காக லிப்புக்கு கீழே சின் பார்ட்லேயுமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? நீங்கள் வீடியோவில் பார்த்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இதை விட நேரில் வந்துமே நீங்கள் வந்து நிறையவே கற்றுக்கலாங்க. நம்மளோட அகாடமி சென்னை போரூரில் இருக்குது. மேக்கப் மட்டும் இல்லை, 1 month ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர் கிளாஸோட பியூட்டிஷியன் கிளாஸுமே இதில் ஃப்ரீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கான்டோர். இவங்களோட ஃபேஸ் கொஞ்சம் ஓகேங்களா, கொஞ்சம் பெருசாக தெரிகிறதுக்காக நம்ம கான்டோர் பண்ணுறோம். ஏன்னா ஓரளவுக்கு இவங்களோட குட்டி ஃபேஸ் ஓகேங்களா. இன்றைக்கி முகூர்த்தம் லுக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா பெருசாக தெரிஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும்ன்றதுக்காக க்ரீம் கான்டோர், அந்த ஸ்டிக்ஸில் வரும் இல்லைங்களா, அந்த கான்டோர் பண்ணுறோம். அவங்களோட இயரோட மிட் பாயிண்ட்லேருந்து ஐபால், சென்டர் ஆஃப் த ஐபால், கிளைண்ட்டை வந்து மாடலை வந்து நீங்கள் நேராக பார்க்க சொல்லி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களோட ஒரிஜினல் பிரைடு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐஸை வந்து நேராக பார்க்க சொல்லியே நீங்கள் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. ஹேர் லைன்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். க்ரீம் கான்டோர். உங்களுக்கு இப்போ பார்க்க எப்படி தெரியுது? கொஞ்சம் நல்லா லென்த்தட் ஃபேஸ் மாதிரி தெரியுது. க்ரீம் கான்டோர்ன்றதுனால நான் ஜஸ்ட் கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அவங்களோட ஃபேஸ் ஷேப்பே நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். என்னோட 1 month ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெயில் ஆர்ட், ஃப்ளார் மேக்கிங், மெஹந்தி கிளாஸ், இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கிளாஸஸ். ஃபோர்ஹெட்லேயுமே நான் கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் தேவை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், தேவை இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் அந்த ஹேர் லைனில் மட்டும்தான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இயர் எண்ட் ஆஃப் தி இயர் ஓகேங்களா, எண்ட் ஆஃப் தி இயர் கிட்ட இருந்து உங்களோட ஐபால் நேராக பார்க்க சொல்லிட்டு அது வரைக்குமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் கீழ் சைடு ஓகேங்களா, லோயர் சைடு நீங்கள் நெக்கை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஷார்ப்னஸாக தெரியும். எண்ட் ஆஃப் தி இயர்ஸ் கிட்ட இருந்து வீடியோவில் தெரிகிற மாதிரி ஸ்லாண்டிங்காக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் பார்க்க நல்லா லென்த்தட் ஃபேஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு என்ன ப்ளஷ் போட போகிறோன்னு ஏதாவது உங்களுக்கு கெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நடுவில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் கிளாஸஸுமே எடுக்கிறவங்க, உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டா அப்படின்னா கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேக்கப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி செட்டிங் பவுடர் அண்ட் லூஸ் பவுடர் அண்ட் காம்பேக்ட் பவுடர், இதுக்கான டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. லூஸ் பவுடர் உங்களோட மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படுது ஓகேங்களா. காம்பேக்ட் பவுடர் உங்களோட மேக்கப்பை லாங்காக நீங்கள் ஆஃப்டர் ஃபுல் மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா உங்களோட கவரேஜ்க்காக நம்ம
காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணுறோம். என்னோட